வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இப்போது வக்ர சனி பயிற்சிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். ஜூலை 13, 2025லேருந்து 28 நவம்பர் 2025 இந்த காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா, இந்த சனி வக்ரம் அடைஞ்சிருப்பாருங்க. அது மீன ராசியிலே இருப்பார். ஆனாலும் சனி வக்ரம் அடைஞ்சிருப்பார். அப்போ இதுக்கான பலன்கள் என்னங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போது சிம்ம ராசிக்கான வக்ர சனி பயிற்சிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். பொதுவாக இந்த வக்ர சனி அடைஞ்சிருக்கிறது சிம்ம ராசிக்கு சொல்லப்போனால் ஒரு மிகப்பெரிய வரம்னே சொல்லாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா குரு 11ஆம் இடத்துல ரொம்ப சாதகமாகவே இருக்கார் உங்களுக்கு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. குரு உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்காருங்க. 11ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானை அவர் பார்க்குறாரு. இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனியில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை அவர் தடுத்துக்கிட்டு தாங்க இருக்கார். இருந்தபோதும் பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசி நேயர்கள் நிறைய பிரச்சனையில் தான் இருக்கீங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு வக்ர சனியாக இருக்கனால உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் மாறக்கூடிய ஒரு நல்ல காலமாக தாங்க இருக்கும் இது. இந்த வக்ர சனி பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அதனால் உங்களுக்கு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதுக்கு முன்னாடி உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தொல்லைகள் கொடுத்துருந்துருக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு ரொம்ப கடுமையான வார்த்தைகளால் உங்களை பேசியிருக்கலாம். இப்போ அந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் அந்த வக்ர சனினால் நல்லபடியாக மாறுங்க. அதே மாதிரி வேலை இடத்துல உங்களுக்கு நிம்மதி பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கலாம். அதே மாதிரி பண விஷயத்தில் நிறைய பற்றாக்குறைகள் இருந்திருக்கலாங்க. இப்போ இந்த வக்ர சனி பார்வையினால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பண விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள், அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே மாறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க. அதே மாதிரி இப்போல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன வார்த்தைகள் ஏதாவது பேசியிருந்தால் கூட அது பெரிய லெவலில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களை பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன வார்த்தைகள் பேசியிருந்தால் கூட அது மிகப்பெரிய வைரல் ஆகி அது ட்ரெண்டிங் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருந்திருக்கலாங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாம் இது மாறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த வக்ர சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் சிறம்பட நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குங்க. அதே மாதிரி நல்ல செல்வம் சேரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட வார்த்தையில் நல்ல தெளிவு இருக்குங்க. இந்த மாதிரியான எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தைகளை நினச்சி நீங்கள் நிறைய விஷயத்தில் நீங்கள் கவலைப்பட்டுட்ருக்கலாம். அவங்களுக்கு நிறைய விஷயம் நடக்காதுன்னு நினச்சி நீங்கள் வருத்தப்படலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் நல்லபடியாக மாறுங்க. ஏன்னா இந்த வக்ர சனி பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறனால உங்களுடைய குழந்தைகளுடைய வயதிற்கு ஏற்றால் போல அவங்களுக்கு எல்லா விதமான சுபகாரியங்கள் எல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல காலேஜில் அவங்களுக்கு சீட்டு கிடச்சி நல்ல மார்க்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குங்க. அவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். அவங்க மூலயமா அவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் இந்த சூரியன் கேது இணைவு இருக்குங்க. அந்த மாதிரியான காலகட்டங்களில் நீங்கள் சூரிய பகவான் நீங்கள் வழிபாடு செய்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நல்ல விதமான மேன்மைகள் கொடுக்குங்க. ஆக மொத்தம் சனி காலகட்டம் ஜூலை 13, 2025லேருந்து 28 நவம்பர் 2025 இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். நன்றி நன்றி நன்றி. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கன்னி ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்ப்போங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த வக்ர சனி காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டங்க. ஏன் அப்படின்னா இப்போ சனி பகவான் உங்களோட ராசிக்கு நேர்பார்வையாக 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தாங்க இருந்திருக்கும். இப்போ இது வக்ர சனியாக மாறி இருக்கனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு மாறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த வக்ர சனி உங்களோட ராசியவே பார்க்குறனால உங்களுக்கு மிகப்பெரிய தைரியம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா விதமான வேலையும் மிகப்பெரிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுத்தி முடிப்பீங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சி பயந்து நீங்கள் ஒதுக்கி வச்சுருந்தீங்களோ அந்த மாதிரியான எல்லா விதமான காரியங்களும் நீங்கள் ரொம்ப தைரியத்தோடு நீங்கள் செயல்படுத்தி நீங்கள் முடிச்சு காட்டுவீங்க. அடுத்தது இந்த வக்ர சனி உங்களோட 4ஆம் இடத்தை பார்க்குறனால உங்களுக்கு தாய் வழியிலேருந்து வரக்கூடிய செல்வங்கள் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய தாய் வழியில் இருக்கக்கூடிய உறவுகளோடு நீங்கள் நல்லா பேசி மகிழக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய பூர்வீக இடத்துல நீங்கள் இடம் வாங்கணும், நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது நினச்சிங்க அப்படின்னு முயற்சி எடுத்திங்கன்னா தாராளமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க.
அடுத்தது இந்த வக்ர சனி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 9ஆம் இடத்த பார்ப்பாருங்க. அதனால உங்களுக்கு தந்தை வழியில மிகப்பெரிய உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். அப்படியே தந்தை வழியில இருக்கக்கூடிய உறவுகள் மூலமா உங்களுக்கு மிகப்பெரிய நற்பயன்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குங்க. பூர்வ புண்ணியத்தில உள்ள பலன்கள் எல்லாம் நல்ல வழியில அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்குங்க இது. இந்த வரக்கூடிய புரட்டாசி மாசத்தில பார்த்தீங்கன்னா, நீங்க பித்ருக்களுக்கு நீங்க ஏதாவது தர்ப்பணம் குடுத்தீங்க அப்படின்னா, அது மூலமா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகள்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இது இருக்குங்க. உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காருங்க. அதனால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தொழில்ல நெறைய மனசங்கடங்கள், அதே மாரியே நெறைய சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தொழில்ல இருந்துட்டுருக்குங்க. இந்த மாரியான பிரச்சனைகள் எல்லாம் இந்த வக்ர சனி காலகட்டங்கள்ல எல்லாமே நல்ல விதமா எல்லாமே மாறிடுங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜூலை 13லேருந்து 28 நவம்பர் 2025 வரைக்கும் உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்குங்க. நம்புங்க, நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.